வேற ஒரு இஷ்யூவில் என்ன ஸ்கூல்லேருந்து நிறுத்திட்டாங்க. கேட்டதுக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க, தேவையில்ல வீட்டில் உட்காருன்னா. நான் இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா, தே ஹேட் மணி ஒன்லி டு ஃபீஸ் ஃபார் ஒன் சைல்டு. ஸோ என் தங்கச்சிக்கு பே பண்ணிட்டாங்க. நான் வீட்டில் உட்காந்து நான் வீட்டில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வீட்டு வேலைக்காரியோட மோசம் ஆகுறேன். தட் இஸ் அப்பா பிரியறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் நடக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணேன், நான் ஒரு காஃபி பைத்தியம். எனக்கு நீங்கள் சோறு 3 நாள் கொடுக்கலனாலும் ஐம் ஓகே. காஃபி மட்டும் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஐம் ஃபைன். பிளாக் காஃபி. அப்படி இருக்கும்போது என்னைக்கோ ஒரு நாள் என்ன வீட்டு வேலை நிறைய பண்ணிட்டு இருக்கிறபோது தங்கச்சிக்கிட்ட கேட்ட ஒரு காஃபி மட்டும் போடுன்னா அவன் என்ன ஆக்சுவலாக உண்மையாக அன்னைக்கு எனக்கு ரொம்ப வலிச்சுது. இன்னைக்கு ஐ குட் ஹவ் அண்டர்ஸ்டுட் ஹர்ன்றதை புரியுது. என்ன சொல் ஃபஸ்ட்டு சம்பாதிக்க கற்றுக்கோ, அதுக்கப்புறம் காஃபி தரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு போயிட்டா. அது ஆக்சுவலாக சிஸ்டர்ஸ்குள்ளே இது ஒரு சாதாரண மேட்டர். அன்னைக்கு எனக்கு ரொம்ப வலிச்சுது. என்ன பண்ண ஒரு பெரிய லெட்டர் எழுதினேன் எங்கள் அம்மாட்ட. நான் போய் சம்பாதிச்சுட்டு வர்றேன், நான் ஓடி போகல, என்னை தேடாதீங்க, நானே சம்பாதிச்சோன்னு நான் வரேன். ப்ளீஸ் டோன்ட் பி வரிட், ஐ வில் கம் பேக் டெஃபினெட்லி ஆஃப்டர் ஏர்னிங் மை மனி அண்ட் ஐ வில் ஹாவ் அ காஃபி இன் அவர் ஹவுஸ். காஃபி ஹவுஸ் கிளம்பி போயிட்டேன். கிளம்பி என்னென்னா ஐ ஹேட் ஒரு செயின். ஃபஸ்ட்டு போய் கடையில் விற்றுட்டு என்னமோ 6,000 7,000 என்னமோ வந்துச்சு. நேராக ஒரு பிஜியில் ரூம் எடுத்து அது வரைக்கும் சோகத்தில் இருந்தேன். பிஜியில் ரூம் எடுத்து இப்படி பெட்டில் உட்காந்துட்டு என்னமோ லைஃப்பில் எல்லாத்தையும் சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஓ நம்ம சேஃபாக எவ்வளோ வந்துடும்.